வந்துட்டு டென்மார்க்கில் இருக்கிற மனோகரன் சொல்லி ஒரு அங்களும் அம்மாவும் சேர்ந்து இந்த பார்சல் எங்களுக்கு கொடுத்து விட்டவே நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கோ. வாவண்டு கத்தலாம கிடக்கு இருக்குது பாருங்க, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. இங்கே வயிறு புகஞ்சு உனக்கு ஓகே. இதை வந்து எங்களோட வீட்டில் விரும்பி சாப்பிட்ற வந்து சுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்குக்கு தற்சமயம் கொழுப்பு கூடி வந்துட்டு பிள்ளைகளையும் வந்துட்டு பக்கத்து வீட்டை கூப்பிட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பாருங்க வாரேன்னு சொல்லி யார்கிட்ட கண்ணோ தெரியல பட்டுட்டு அதுவும் நோமல் அப்படியெல்லாம் பயங்கரமா பட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி தோணுது. சொன்னாலும் உடம்பே சாப்பிட. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் இன்னைக்கு எங்க நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல எங்கட விட்டேன். பரவாயில்ல, பழைய ஃபோம்ல நிற்கிறாளா. ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பார்சல் அன்பாக்சிங் செய்ய போகிறோம். சரி தானே, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இப்படியான பார்சல் வந்துட்டு கனகாலம் தான். நான் ரீசெண்டாக கொண்டு வந்த ஒரு சின்ன ஒரு பார்சல் ஒன்று வந்தது. அது பிறகு ஒரு மாதம் 2 மாதம் வரும் இந்த பார்சல் வந்துருக்குது. ஸோ இந்த பார்சல் வந்துட்டு எங்கேருந்து வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேருந்து தெரியுமா? எங்கே எங்கே என்னண்டு ஃப்ரான்ஸ். ஓகே. ஆனால் இந்த பார்சல் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்து விட்ட வந்துட்டு டென்மார்க்கில் இருக்கிற மனோகரன் சொல்லி ஒரு அங்களும் அம்மாவும் சேர்ந்து இந்த பார்சல் எங்களுக்கு கொடுத்து விட்டவே. மேபி இதை கொண்டு வந்த ஆக்கள் வந்துட்டு இதில் பேர் எழுதியிருக்குது தங்கராஜா சுபாஜினி ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. எனக்கு இவர்களை யாருன்னு தெரியாது, மேபி அவங்கள்ட்ட ரிலேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அவர்களுக்கும் ஒரு நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் இந்த பார்சலை வந்து எங்களுக்கு அழகாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. பார்சல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க சின்னதாக இருந்தாலும் அது இந்த வெயிட் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்குது. அந்த கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பார்சலும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது எங்களுக்குமே கொஞ்சம் ஆர்வம் கூடவாக தான் இருக்குது. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 1 மாதம் வெண்ணில இருந்துட்டு வந்தபடியாக நாங்கள் இப்போ அனுபவிக்கப்போம். என்னில் வித்தியாசம் இருக்குதானு கண்டிப்பாக சொல்லு. என்ன நல்லா கருத்து போட்டேன் வேற என்ன வேறு பார்க்குறேன். முன்னாடி கொஞ்சம் மெலிஞ்சும் போட்டேன். அம்மாவோட சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமலா? அம்மாண்ட சாப்பாடு இல்லாம வீட்டு சாப்பாடு இல்லாம. சரி, நான் வீட்டு சாப்பாடு இல்லாம மெலிஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு உண்மைன்னு வச்சுக்கொள்ளும். நீ வீட்டு சாப்பாடோட தான் இருக்கிற, உனக்கு என்ன நடந்து? ஓ மை காட். ஸோ ஓகே, உங்களோட பகுதிகளை கொஞ்சம் நிறுத்தி கொண்டு நாங்கள் எங்களோட பகுதியில் கணக்கை சிரிப்பினவே இல்லை. ஸோ அதனால நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த பார்சலை வந்து நாங்கள் இப்போ அன்பாக்ஸ் செய்ய போகிறோம். பார்ப்போம். இந்த அழகா சலோ டைப் அடிச்சிருக்கணும், சுகமாக அடிச்சிருக்கணும். நம்புங்க, நாங்கள் இப்போ தான் இந்த பார்சலை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். சரியா? உண்மையிலேயே சரியான வெயிட்டாக இருக்குது இந்த பார்சலாம். வேறு மட்டும் நான் சொன்னா தான் செய்வாள் அக்கா. நான் இந்த பார்சல் உடைக்கிறத மட்டும் நான் சொல்லாதும் செய்வாள். அவ்வளோ ஆர்வம் இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. முக்கியமாக நாங்கள் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் இருந்து எடுக்க ட்ரை பண்ண 2 3 இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலம் வந்துட்டு பெனங்கா சீசனோடைய அந்த இல்லையானால பெரிய ஒரு டிஸ்டர்ப். ஸோ கடைசியில் உள்ளுக்கே வந்துட்டேன் ரூமுக்குள்ளே. ஸோ ரூமுக்குள்ளே வந்தாலுமே நானும் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அக்காவும் கூடவே வந்துட்டேன் பார்சல் அன்பாக்சிங் அப்படின்ற காரணத்தால். நாங்கள் இப்போ பார்ப்போம். நம்ம அந்த சாப்பிட்டு காட்டுவோம். தம்பி வடியாக காட்டுறேன் பார்சலை. நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கோ. வாவண்டு கத்தலாம கிடக்கு. கத்து இல்லை பார்த்து ஓ பார்த்து தான் கத்துவீங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே திருச்சி சாரதாஸ் உங்கள் வாழ்வோடு இணைந்தது அப்படின்ற ஒரு பேக்குக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆரம்ப பேரே வந்துட்டு அழகாக இருக்குது பாருங்க, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. இங்கே வயிறு புகஞ்சு உனக்கு. ஓகே ஓகே, இங்கேருந்து தான் வருது அந்த புகைச்சல் கூட. நாங்கள் இப்போ இதை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அதில் ஒரு கிக்கே இந்தா யோசிச்சுன்னா ஒரு 2 டிஷர்ட் எடுப்போம்னு சொல்லி டென்மார்க்லேருந்தே டிஷர்ட் வந்துட்டுது. பார்ப்போம் டிஷர்ட் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. நைஸ் நைஸ் நைஸ். உனக்கு இந்த கலராக தான் அனுப்பிடணுமா? உனக்கு இந்த கலராக தான் அனுப்பிடணும். அதே சந்தோஷத்தோட சொல்ல, பைத்தறிச்சலோட சொல்கிறேன். செம்மையாக தான் இருக்கு, க்யூட்டாக இருக்கேன். இதை போட்டு காட்டுறேன் இப்போ வெண்ணியால் வந்து வெண்ணியில் போட்டுருவாரு. ஓ வெண்ணியில், ஐயோ வெயில் வாட்டியது. உண்மையில் என்னிலேயே ஒரு வித்தியாசம் தெரியுது. இந்த கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி கருத்துட்டுது. ஸோ நான் இதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை, எனக்கு கருப்பெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகே, தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் பேனைகள் இருக்குது. பேனைகள்
படிக்கிற பிள்ளைக்கு தான் இந்த பேனை இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பென்சில் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக நான் நினைக்கிறேன் அங்கிள் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தவர், இந்த பேனை பென்சில் ஐட்டங்கள் வந்துட்டு யாரும் படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட வீடியோ பார்க்குற யாருமே நீங்கள் கூட வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் காட்டுற இந்த திங்ஸில் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட நம்பரை கண்டாக்ட் பண்ணால் கட்டாயம் கொண்டு வந்து தருவோம். அதுக்காண்டி போய் சொல்லியோ இல்லைங்கிறதுக்காக கண்டாக்ட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் எங்களோட ஏரியாக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறோம். உண்மையிலே தேவைன்னு சொன்னால் 1-2 கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் பென்சில் அப்புறம் கலர் பெயிண்டிஸ்டிக் மாதிரி சில ஐட்டங்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் அப்படியே வைப்போம். அப்படியே கீழே வச்சுட்டு அடுத்த பார்ப்போம். இந்த கெண்டோஸ் இல்லை சாக்லேட்னு சொல்லணுமாம். கெண்டோஸ் வந்து ஸ்ரீலங்காவில் தான் சொல்லுவாங்களாம். ஃபாரின்லேருந்து வர சாக்லேட் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் கெண்டோஸ்னா ஸ்ரீலங்கா. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு இதை கொடுக்க போகிறது இல்லை. இது எங்களுக்கு வந்து இந்த இதுக்குள்ள 3 இருக்குது. இதில் உனக்கு உண்டு, பார்சல் உண்டு. ரைட், ஓகே. ஸோ எகைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மில்கா அப்படின்னு சொல்லி நோய்ஸ் செட்ஸ் என்ட்ரி என்ன பே வேணாம், நமக்கு இங்கிலீஷ் வேணாம். அனுவாசியாமல் இருக்கா அது இருக்கு கக்கோ டியூரேபிள் இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு சாக்லேட் தான். ஓகே. ஸோ அகெயின் வந்து பேனை பாக்ஸ் நீ எடுத்து காட்டு உண்ட விளக்கத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆமாம், நான் தொட்டா எல்லாம் பொருளாக தான் இருக்கும். சூப்பர். கோப்பி எப்படி கோப்பி அதில் எழுதிக்கிற வாசியன் சும்மா. ஐயோ எனக்கும் கஷ்டமாக தான் கிடக்கு. 5 kgs 96 பேஜஸ் உள்ள ஒரு கோப்பி 5 கோப்பிகள் அனுப்பப்பட்டிருக்குது. என்ன ஒரே படிக்கிற சாமான் அனுப்பியிருக்கீங்க அங்கே. சரி பார்ப்போம். இந்த இனியாச்சும் குழி டவ் சோப் அனுப்பிக்கணும். குளிச்ச வழியா இந்த டவ் சோப் போட்டு இது முதல்ல வந்ததானே. ஓ வந்தது போட்டு குளிச்சேன் எப்பயாவது இல்லை இன்னும் குளிக்க பிடிச்சிட்டே போயிட்டு. அகைன் கலர் பென்சில் தொடர்ந்து கலர் பென்சில் பேனிகள் வேறு எங்களோட மனசு கொஞ்சம் சோறுது. என்ன முக்கியமாக உண்ட மனசு சோறுது. ஏன்னா எனக்கு ஆரம்பத்துனா ஒரு 2 டிஷர்ட் வந்துட்டுது. சரி பரவாயில்ல, நான் தொடர்ந்து பார்ப்போம். மறுபடியும் பாடுறா புறாதும் கொப்பியல் பேனியெல்லாம் தான் கிடக்கு. சின்ன பட்டியான் பொருள் கூட வாங்குறாங்க. ரைட்டு சைத்தான் சைக்கிளோட வருது. சிஆர் கொப்பி இது சிஆர் கொப்பி இல்லை, சிஆர் கொப்பி மாதிரி தான் கேம்பிரிட்ஜ் என்று எழுதி இருக்குது கொப்பி. கேம்பிரிட்ஜ் அங்கே இந்த பார்சல் நீங்கள் யாருக்கு அனுப்பிங்க? உண்மையிலே எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அனுப்பியிருக்கிறது. அதே எங்களுக்கு அனுப்பினோம். நீ கொடுப்ப, நீ உதவி செய்கிற நீ எல்லாருக்கும். ஓ மை காட். இந்த ஸோ அகெயின் வந்துட்டு சிஆர் புக் ஒரு டசினே வந்துருக்குது. இதில் ஒரு 10 சிஆர் புக் அந்த மாதிரி இருக்குது. சரி நான் தொடர்ந்து பார்ப்போம். பெரிய ஒரு அவளுடைய கைகள் நான் தொட போகிறேன். சரி தொடுவா பார்த்து தூக்குறோமே கிடையாது. இந்த நியூட்டலா பாக்ஸ் வந்துருக்குது. தெரியும் தான் எங்களுக்கு முதல் வந்துருக்கு. ஸோ இது வந்து அந்த பான் அப்படியான ஐட்டங்களோட அந்த தொட்டு சாப்பிட்றது. இதை வந்து எங்களோட வீட்டில் விரும்பி சாப்பிட்றது வந்து எங்களோட சுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்குக்கு தற்சமயம் கொழுப்பு கூடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண காரணத்தால் இதை வந்துட்டு சுக்குவும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமை இருக்குது என்று சொன்னால் ஒரு வருத்தம் தான். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகெயின் டவ் சோப் பாக்ஸ் இருக்குது. ஒரு டவ் சோப் பார்க்குறேன். அகெயின் வந்து டவ் சோப் ஒரே டவ் சோப்பாக இருக்குது. அந்த டவ் சோப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியில் பட்டால் கொஞ்சம் ஒவ்வொரு அனுரைக்கும். அப்போ நீ கழுவி இருக்காய் அவருக்கா கழுவி இருக்காய். ஓகே. ஸோ பார்ப்போம் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓ மை காட், தொடர்ந்து ஒரே கொப்பிகளாக இருக்குது. இந்தா ஒரே கொப்பிகளாக தான் இருக்கு. நீயே எடு. நானும் கொப்பி தான். அதுதானே பார்த்தேன். நான் யோசிச்சேன் என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. டிஷர்ட்டை போட்டாலும் இவ்வளோ வெயிட் வராது, சாக்லேட்டும் இவ்வளோ வெயிட்டாக வராது, என்னடா அப்படி இருக்குன்னு யோசித்தேன். நான் தேங்காய் போட்டேன். ஓ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எழுதி இருக்குது வந்து கோகனட் 5 liters 4 can அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பார்த்தாக்கா சொன்னால் ஏன்டா டென்மார்க்கில் இந்த தேங்காய் அனுப்பினேன்னு சொல்லி. இப்போ அதுக்கு பிறகு தான் நான் சொன்னேன் என்னடி இப்போ பெட்டியில் இருக்கிறத மினக்கட்டை அனுப்பிடுவோம். அது இங்கே வந்து பார்சல் பண்ணி வந்து. ஸோ அகெயின் வந்து 8 வேணாம் இங்கிலீஷ் வேணாம் 48 பேஜஸ் உள்ள சிஆர் புக் வந்து 4 இருக்குது. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொப்பி பென்சில் பேனைகளை அனுப்பிக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸப்பாயிண்டட் தான். வந்து எனக்கு அவ்வளோ பரவாயில்லை 2 இது வந்தபடியால் அனுக்கு கொஞ்சம் அப்செட்னு சொல்லலாம். மினக்கட்டு பின்னேரம் புட்ட வைக்க இருந்த வேலைகளையும் விட்டுட்டு
பிள்ளைகளையும் வந்துட்டு பக்கத்து விட்ட கூப்பிட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பாருங்க வாரேன்னு சொல்லி அப்போ எங்கே போகிறேன் எனக்கு ஒரு பார்சல் வந்துட்டு கூட என்ன கிடக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போட்டு வந்தும் கடைசியில் கொப்பியல் பேனையிலன்றோன்னே கொஞ்சம் இருந்தாலும் வந்து இந்த கொப்பி பேனையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு மணி ஒன்று தான் சும்மா வெளிப்படலாம் படிக்கிற உள்ள பாவிக்கலாம் ஏன்னா படிப்புனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தானே ஸோ வந்து இதில் எங்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய வந்து அந்த எனக்கு 2 டிஷர்ட் வந்தது அப்புறம் வந்து சாக்லேட் வந்த முக்கியமாக சாக்லேட் அப்புறம் நியூட்ரலா யூஸ் பண்ணலாம் சோப்பும் வந்து யூஸ் பண்ணலாம் யா மற்ற வந்து வேறு என்ன கொப்பியும் வந்து நான் தேவையான யூஸ் பண்ணலாம் பேனை யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து மனோகரன் அங்கிள் அண்டு அம்மா அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2 months 3 monthsக்கு மேலே இந்த பார்சல் நீங்கள் போட்டிருக்கீங்க கடந்த காலங்கள்லாம் எங்களுக்கு அந்த பார்சல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே தலையை சுற்றும் அப்படிலாம் பார்சல் வந்தது யார்கிட்ட கண்ணோ தெரியலன்னு பட்டுட்டு அதுவும் நோமல் அப்படியெல்லாம் பயங்கரமாக பட்டுட்டு பார்சல்களே வேற இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ வகையில் எங்கேயோ இருக்கிற ஒரு 2 பேர்னாலும் எங்களை நேசிக்கணும் அப்படின்றதுல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து கேட்குறது இல்லை தான் யாரையும் பார்சல் அனுப்ப சொல்லி அவர்களாக தான் அனுப்புறது ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பார்சல் வந்தது அதுவும் டென்மார்க்லேருந்து வந்துருக்குது அந்த வகையில் சந்தோஷமே ஸோ நாங்கள் மேலே சொல்ல விரும்புகிறீங்களா எனக்கு யாரும் தெரியாது யாருக்கு இல்லை அவையில் யாருன்னு தெரியணும் உங்களோட எதிர்பார்ப்பு இருந்திருக்கு உங்களுக்கு அணுவண்டு பேர் எழுதி ஏதோ முள்ளுக்கு வச்சிருப்பேன் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நினைச்சேன் நான் ஒரு அடியில் என்ன உண்டு பேர் கடைசி பண்ணுறதுக்கு மாதிரி இல்லை கொஞ்சம் கவலைக்குரிய இருந்தா நீ கண்டோசம் தானே அந்த கவலை போயிடுமாடா இல்லை எனக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது சொன்னாலும் உடம்பே ஆனால் உண்மையிலேயே நீங்கள் செய்கிற வேலை சரியில்லா வேலை அந்த எப்போ பார்சல் போட்டாலும் இந்த எனக்கு போகிற பார்சலுக்கு வந்து இந்த அணுவை வந்துட்டு கைவிட்டுறீங்க ஸோ அது வந்து கொஞ்சம் பிள்ளையான விஷயம்தான் ஷேடாக இருக்காது முடிஞ்சா இனி யாரும் பார்சல் போகிற நீங்கள் வந்துட்டு அணுவுக்குன்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த அனுப்புகிற பேனை கோப்பியில் இருந்தாலும் அணுகொண்ட பேரை போட்டிங்கன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் எனக்கு அனுப்பின பேனை கோப்பியை விட்டு அதை வச்சு மேபி எழுதவும் கூடுமே ஸோ அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் நாங்கள் வந்துட்டு பெரிய ஒரு அவளோட வன்னியிலேருந்து ஓடி வந்த பார்சலை பார்க்குறதுக்கு ஓகே எனக்கு பிரயோசனம் இருக்குது அப்படியே அசிங்கப்படுத்தக்கூடாது நான் வந்த காரணம் வந்து இல்லை நான் வந்த காரணம் வந்துட்டு கனடாலேருந்து ஒரு அண்ணாரால் வந்திருந்தேன் ஸோ அவரை மீட் பண்ணணும் அப்புறம் இத்தாலியிலேருந்து வந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தவ ஸோ அவையில் மீட் பண்ணணும் அப்புறம் இன்னொரு அம்மாவரால் சந்திக்கணும் அப்படி 4-5 பேர் வந்து கால் பண்ணியிருந்தவ ஸோ சனியார் வந்தேன்னு சொன்னால் அவங்கள பார்த்துட்டு போகலாங்கன்னு சொன்னால் இவ்வளோ தேசத்துலேருந்து வந்து தங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்களில் குறிப்பிட்ட வேலையோட வந்து எங்களை மீட் பண்ணுற வந்து ஆசைப்பட்டு கூப்பிடேக்குள்ள கண்டிப்பாக நாங்கள் வரணும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஸோ வந்ததில் 2 பேரை மீட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த வகையில் சந்தோஷம் நாளைக்கு மறுபடியும் பெண்ணிக்கு போகிறோம் ஸோ வீட்டை வந்த மாதிரிக்கு எங்களோட போயிட்டு என்ன பிரியோசனம் பார்த்து மந்திரங்கள பக்கத்தில் பார்த்தீங்க வந்ததுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சுருந்தீங்களா கடையில கூட நான் படியாக சாப்பிடுவேன் காலமாக இடியப்பத்துக்கு சம்பல் தாராள வைப்பா சாம்பார் இடியப்பத்துக்கு சொதி இல்லாமல் சாப்பிடல அவ்வளோ கஷ்டம் இடியப்பத்துக்கு சம்பல் தாராள புட்டுக்கும் சம்பல் தான் என்னென்னு சாப்பிட்றது இல்லை இங்கே புட்டுக்கும் சம்பல்லாம் ருசி பாசமாக கூப்பிட்டா நீங்கள் ஒரு இதை ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டாம் இந்த இரவு நான் ஸ்பெஷல் சாப்பாடு என்ன சொல்லக்கூட சாப்பிட்டு தெரியும் ஓகே ஸோ நான் வந்து ஃபண்ணுக்காண்டி தான் காய்க்கிறேன் வந்து யாருமே கோவிச்சாதீங்க ஸோ வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளும் அகைன் வந்துட்டு மறுபடியும் பெரிய ஒரு நன்றி நாங்கள் உங்களுக்கு அது மட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்சல் மட்டும் போடையில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு காசும் வந்துட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ அந்த மனசுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றி தொடர்ந்து உங்களோட சேவைகள் தொடரட்டும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா மேலேயுமா சொல்ல அந்த அங்களுக்கும் நன்றி நன்றி ஸோ நாங்கள் இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் அதை மட்டும் போய் சொல்கிறேன் ஒன்றும் இல்லையா அப்படியே உனக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க சரி ஓகே பாய் முக்கியமாக இந்த நாங்கள் கதைச்ச விஷயங்கள் யார்கிட்ட அது மேலே தான் புண்படுத்தியிருந்தேன் நாங்கள் சும்மா ஃபண்ணுக்கான அப்படின்னு நீ ஒன்றும் கதைக்கல மேபி வந்து எதுவும் கதைச்சிருந்தேன் இப்போ நாங்கள் அணுவுக்கு அனுப்பல அப்படி இப்படிலாம் சொல்லிப்பேன் அது சும்மா பம்பலைக்காண்டி தான் சொல்கிறது அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு யாரும் வந்து கொமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது நாங்கள் ஜோக்காக தான் கதைக்கு தான் கிளம்பிடுச்சு ஓகே பாய்